ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. பாபாஜி ஸ்ரீ நாராயணியம் பற்றி தயவு செய்து விளக்கவும். குருவாயூரப்பனுடைய மகிமைகளை போற்றுகிற பாடல்கள் அடங்கியது. அந்த கோயில்லையே ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி இருந்தார். அந்த காலத்தில் இருந்த ப்ரீஸ்டுங்கெல்லாம் கடவுளிடத்தில் தங்களை இரண்டரை ஐக்கியப்படுத்தி கொண்டு நிஜமாகவே கடவுள் உயிரோடு இருக்காருன்னு நம்புகிறவங்க. கடவுள் ஒரு கல்லுன்னு நம்பாமல் ஒரு ஆர்கானிக் எனர்ஜி, ஒரு உயிர் துடிப்புள்ள இறையாற்றல் நம்பக்கூடியவங்க. ஸோ அவருக்கு ஒரு தீராத வியாதி வருகிறது, அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்டது. அதிலிருந்து தன்னை வெளிப்படுத்தி தற்காத்து கொள்வதற்காக பாடப்பட்ட பாடல்கள் தான் நாராயணியம்ன்றது. மலையாளம் லாங்குவேஜில் இருக்குது. எப்படி நம்ம ஊரில் தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸோ, அந்த மாதிரி கேரளாவில் நாராயணம் ரொம்ப ஃபேமஸ். எல்லா கோயில்லையும் அதை ஒரு குரூப்பாக உட்காந்து விளக்கேற்றி வச்சுக்கிட்டு எல்லோரும் பாராயணம் பண்ணுவாங்க. வேணா உங்கள் ஆடியோவில் போடலாம் ஒரு 4 வரி. नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकम् तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्त भाग्यं जनानाम्. மாதிரி இருக்கும். கேரளாவில் ஒரே தெய்வம் 3 காலகட்டங்களில் அது ஒன்றே தான். உங்களுக்கு வேறு மாதிரி தெரியுது. அது நம்முடைய தேச வர்த்தமானங்களால் வந்தது. திருவிக்கிரம் அவதாரம் எடுத்து ஒரு குள்ள பையனாக வந்து 3 அடி நிலங்கேட்டு ஓரடியால் மண்ணளந்து ஓரடியால் விண்ணளந்து 3வது அடிக்கு பலி சக்கரவர்த்தியினுடைய தலைமையில் கால் வச்சார் இல்லையா, வாமன அவதாரம்னு சொல்லிட்டு அவர். அதுக்கப்புறம் கேரளாவில் குருவாயூரில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன், திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாத சாமி, எல்லாரும் ஒன்றே தான். அந்த அங்கே இருக்கிற சீஃப் பீட்ஸ் இருந்தார் இல்லையா, நாராயண பட்டாத்திரி, அவர் கூட கிருஷ்ணன் ஒரு குழந்தை மாதிரி வந்து விளையாடிக்கிட்டே இருப்பான். இவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி அவரை படவான்ட்டு அடிச்சிடுவார். நீ என்னை அடிச்சிட்டு இல்லை, இனிமேல் நீ என்னை இங்கே பார்க்க முடியாது, அனந்தங்காட்டில் வந்து பாரு அப்படின்னாரு. இவர் ஒவ்வொரு ஊராக அனந்தங்காடு எங்கே இருக்குது, அனந்தங்காடு எங்கே இருக்குதுன்னு கேட்டுனே போகிறாரு. அப்போ ஒரு அம்மா தன் குழந்தைய, நீ சொன்ன பேச்சு கேட்கலன்னா உன்னை அனந்தங்காட்டில் கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு. இவர் அந்த அம்மா காலை பிடிச்சி, எங்கே இருக்குமா அனந்தங்காடுன்னா, இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் போகும் அப்படின்னு. அங்கே போனால் ஒரு விஸ்வரூபம் மாதிரி இன்றைக்கு திருவனந்தபுரம் அனந்தசாமி கோயிலில் 3 டோர் வழியாக அவரை பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய நிலையில் சாமி படுத்துன்னு இருக்கார், காட்டுக்குள்ளே படுத்துன்னு இருந்தார். அந்த இடத்துல அவருக்கு தரிசனம் கிடைக்கிறார். அவர் குருவாயூரில் இருந்தபோது ஒரு ஆர்கானிக்னுவாங்க, ஒரு உயிர் துடிப்புள்ள தெய்வமாக அங்கே இருக்கக்கூடிய சில பக்தர்களுக்கெல்லாம் விளங்கியிருக்கார். குரு அம்மான்ட்டு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது, பெரிய அளவுக்கு படிக்காதவங்க,
எல்லாம் எழுதி எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க. அந்த ஆள் இவளுக்கு என்ன தெரியும்னு விட்டுறாரு. அப்போ குருவாயூரப்பா கனவுல போய் அதை கரெக்ஷன் பண்ணி கொடுத்தா கொடு, இல்லைன்னா விடுன்ற மாதிரி அவனை கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு அங்கே இருந்த ஒரு பூஜாரி கோயில்லையே பெருக்கின்னு இருக்கிற ஒரு அம்மா கிட்ட கொஞ்சம் லவ் பண்ணியிருக்கான். இப்போ குருவாயூரப்பன் என் கோயிலில் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. சொல்கிறார், நீ எங்கே இல்லைன்னு சொல்லு, நான் அங்கே லவ் பண்ணுறேன் அப்படின்னாராம். அது மாதிரி கடவுள் பக்தர்களோடு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்த ஒரு க்ஷேத்திரம் குருவாயூர்னு சொல்லக்கூடியது. அண்டு பல அதிசயங்கள், எப்படி பனிமலையில் நிறைய அதிசயங்கள் நடந்ததுன்றீங்களே, அந்த மாதிரி குருவாயூர்லேயும் நிறைய அதிசயங்கள்லாம் நடந்தது. இன்றைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. பல இடங்களில் இல்லாத துலாபாரம் போடுற வழக்கம் குருவாயூரில் இருக்குது. அண்டு கோயிலில் ஒரு 2 விதமான க்யூ இருக்குது. லேடிஸ்க்கெல்லாம் தனியாக ஒன்று இருக்குது, ஜென்ஸுக்கு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி கோயிலில் போய் சாமியை கும்பிடலாங்கிற மாதிரி. அங்கே இருக்கிற சீஃப் ப்ரீஸ்ட்டுக்கு அந்த கால பூஜையில் தான் பூஜைக்கு வருவார். மற்ற நேரத்தில் நீங்கள் போய் குருவாயூரப்பனை பார்த்துட்டு இப்படி சுற்றின்னு வர்றபோது நீங்கள் டிக்கெட் வச்சுன்னு இருந்தீங்கன்னா அந்த கோயிலில் ஒரு பிரகாரத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு தீர்த்தம் கொடுப்பாங்க. நீங்கள் டிக்கெட் வாங்கலை அர்ச்சனைக்குன்னு சொன்னாக்கா எங்கள் கோயிலை விட்டு வெளியே வர்றபோது எல்லாருக்கும் தீர்த்தம் சந்தனம் அதெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு அங்கே சாப்பாடு போடுறாங்க குருவாயூரில். அந்த நம்பர் எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கிற சாதத்தை ஒரு கதம்ப சாதம் மாதிரி லைனில் வர்றவங்களுக்கெல்லாம் கையில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல க்ஷேத்திரம், சுத்தபத்தமாக வச்சுருக்கிற இடம். அவங்க ரூல்ஸ் அவங்களுக்கு, அவங்களுடைய சாஸ்திரப்படி அவங்கள ஒழுங்காக காப்பாற்றுறாங்க. அந்த சட்டத்திட்டங்களை காப்பாற்றுறாங்க, சுத்தபத்தமாக வச்சுருக்காங்க கோயிலில். அண்டு எல்லாருக்கும் தரிசனம் கிடைக்கும். ஒரு 3-3:30 மணிக்கெல்லாம் குருவாயூரில் தரிசனம் ஆரம்பிச்சிடும். நிர்மாலய தரிசனம் அது ஆன உடனே கொஞ்சம் சாத்திட்டு திருப்பியும் ஒரு டைமுக்கு லைன் இருக்கும். யார் வேணாலும் போகலாம், யார் வேணால் சாமி கும்பிடலாம். அண்டு நல்ல பெரிய அளவுக்கு வசதியான கோயில் கூட. கேரளாவில் எல்லா கோயில்களுக்கும் வருமானம் கொடுக்குற கோயிலில் சபரிமலை ஐயப்பன் ஒன்று, எக்கச்சக்கமாக வருமானம் வருது. அதுதான் கேரளாவில் வருமானம் இல்லாத பல கோயில்களை ஐயப்பசாமி தான் நடத்துகிறாரு, அவருடைய ஃபண்டில் நடத்துகிறாரு. அடுத்த லெவலில் குருவாயூருக்கு ஒரு வருமானம் இருக்குது. பவர்ஃபுல்லுன்னு பார்த்தா கேரளாவில் 18 கோயில் இருக்குது. அந்த 18மே பரசுராமர் வந்து சாங்டிஃபை பண்ணது. அதுக்கெல்லாம் பரசுராம க்ஷேத்திரம்னே பேர். இலங்கையில் ராமாயண யுத்தத்துக்கு பின்னால் எல்லாம் ராட்சசங்களும் சேர்த்து போட்டாங்களா, அதனால் ஊர் பற்றி எரியுது. அங்கே இருக்கக்கூடிய ராட்சசர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் பரசுராமர்கிட்ட போகிறாங்க, எங்கள் ஊர் பற்றி எரியுது, நான் என்ன செய்யறதுன்ட்டு. இப்போ அவர் தன்னுடைய கோடாலியை சமுதிரத்தில் விடுறாரு. அப்போ இன்றைக்கி இருக்கிற அந்த கோகர்ணம்ன்றாங்க இல்லையா, அங்கேருந்து ஆரம்பித்து கேரளாவில் ஒரு பகுதி வரைக்கும், கர்நாடகாவில் ஒரு பகுதி வரைக்கும் தண்ணியில் இருந்து ஒரு பூமி மேலே வருது. அதை அவர் சொல்கிறார், இது உங்கள் நாடு, இனிமேல் நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க அப்படிங்கிறார். அதனால் அதுக்கு பேர் பரசுராமர் க்ஷேத்திரம். அங்கே தான் இந்த 18 வகையான கோயில்கள் இருக்குது. எல்லா கோயிலுமே அவருடைய பிரதிஷ்டையில் இருக்கக்கூடியது. ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு விதமான பவரை வச்சுருப்பார். இந்த ஏவல் பில்லி சுனி இதெல்லாம் கஷ்டப்பட்டால் சோட்டான்னு கறிக்குவா, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு விதமான கோயில்கள் அந்த இடத்துல இருக்கும். அண்டு அந்த பரசுராம க்ஷேத்திரங்கள் அந்த அவங்களுக்காக கேரளா உருவாக்கணும் இல்லையா, அதுதான் ராமாயண காலத்துக்கு அப்புறம் வந்த அர்ஜுனன்லாம் போன அல்லிராஜ்யம். எல்லாருமே லேடிஸாக இருந்தாங்க இல்லையா, அதனால் அங்கே அல்லிராஜ்யன்னு பேர். அங்கே ஆம்பளைங்கெல்லாம் வந்தாங்கன்னா எல்லாம் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. எல்லாம் லேடிஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனன் போனால் அங்கே இருந்த ஒரு ராணியை வழக்கம் போல் லவ் பண்ணி அவளை கல்யாணம் கட்டிக்கணும். அதுக்கப்புறம் கேரளாவில் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாம் வந்து லேடிஸ்க்குன்னு வச்சாங்க. அதுக்கு மருமக்கள் வழி மான்மியம்னு பேர். கேரளாவில் இப்போ உங்களுக்கெல்லாம் ஆம்பளைங்களுக்கு தானே ப்ராப்பர்ட்டி, கேரளாவில் மாத்திரம் பரசுராமர் பெண்களுக்கு கொடுத்ததுனால பெண்களுக்கு தானே ப்ராப்பர்ட்டி எல்லாம் போகும். அதனால் ஆண்கள் எல்லா ப்ராப்பர்ட்டியும் பெண்களுக்கு போகும் தெரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் கட்டிக்கணும். இவங்க பெண்களுக்கு 100 சவரன் 200 சவரன் நகை போட்டு தான் அந்த பொண்ணுகளை கல்யாணமே கட்டிக்க முடியுங்கிற மாதிரி வந்தது. ஸோ கேரளாவும் நீங்கள் 3ஆக பிரிக்கலாம். 18 க்ஷேத்திரங்கள், எல்லா இடத்துலையும் நல்ல பூஜைலாம் நடக்கும், ரொம்ப மடியாக பூஜைலாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய பூஜைன்னா தாந்திரிக் பூஜை.
இப்போ உங்கள் ஊர்லெலாம் ஐயரு சங்கல்பம் பண்ணிவிட்டு மம்ம பத்த சமச்ச துரத்தரலாம் சொல்லி மந்திரம்லாம் ஓதுறாரு இல்லையா? கேரளாவில் அந்த ஒம்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கேரளா நம்பூதிரிக்கிட்ட போனீங்கன்னா அவர் கையில் சொடக்கு போட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதில் தன்னுடைய எனர்ஜி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி திருப்பியும் அந்த விளக்கில் இருக்கிற எனர்ஜி அவர் உடம்புக்குள்ளே வாங்கிக்குவார். இது தாந்திரிக்குன்னு பேர். மந்திரங்களெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. அண்டு அவங்களுக்கு உள்ள வேதம் அதர்வண வேதம். அதர்வண வேதம்ன்றது என்ன? இந்த கெட்ட சக்திகளை யூஸ் பண்ணி வாழ்க்கையில் எதிரிகளை அழிக்கிறதுக்கு உள்ள ஒரு பద్ధத்தின்னு வச்சுக்கலாம், ஒரு சிஸ்டம். அதனால் கேரளாவில் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் இதெல்லாம் ஜாஸ்தி. அங்கே இந்த குட்டி சாத்தான் இந்த மாதிரி சில தேவதைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஏவல் பில்லி சூனி எல்லாம் கூட பண்ணுறாங்க. அதர்வண வேதத்தில் அதுக்கெல்லாம் வழி இருக்குங்கிறதுனால அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. நல்ல இப்போ சபரிமலை இருக்குது, சுத்த பூஜை, நெய்யில் அபிஷேகம் பண்ணுறாங்க. அண்டு சோட்டானிக்கரையில் பண்ணுறாங்க, குருவாயூரில் பண்ணுறாங்க, தாலிப்பரம்பை ராஜராஜேஸ்வரா கோயில், இது மாதிரி ஒவ்வொரு கோயில்லையும் அந்தந்த கோயிலுக்குள்ள சிஸ்டங்கள் இருக்குது. அண்டு பட் நம்ம ஊர் மாதிரி நாஸ்திகவாதம் கிடையாது. அங்கே கம்யூனிசம் இருக்கிறது உண்மை தான். ஆனால் அவங்க கல்ச்சுரலி ஒன். இப்போ ஓணம் பண்டிகைன்னா அது கிறிஸ்டியன்ஸு, முஸ்லீம்ஸு, இந்துஸ் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவாங்க. கல்ச்சுரல்ன்றது வேறு. மதத்தை அவங்க கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு இல்லை, ரெண்டையும் அவங்க மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. அண்டு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லிவிட்டு அவங்க இன்றைக்கி மஸ்கட்டு, துபாய், அபுதாபி இந்த மாதிரி பல வெளிநாடுகளில் போய் நல்லா வேலையை தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ஊரில் அவங்க அந்த கிராஸ் ரூட்ஸை விட மாட்டாங்க. அங்கே சம்பாதிக்கிற பணத்தை வச்சு இவங்க ஊரில் எஸ்டேட்டு வாங்க விடுவாங்க, இல்லை ஏதாவது வீடு கட்டுவாங்க, ஷாப்பிங் மால் கட்டுவாங்க. அந்த ஊருக்குள்ளே இருக்கிற சம்பந்தத்தை விடவே மாட்டாங்க. ஊரில் யாராவது பெரியவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்க அங்கே சம்பாதிச்சு இங்கே அனுப்புவாங்க. அது எல்லாத்த விட ரொம்ப முக்கியம், சுத்தமாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை அட்லீஸ்ட் ஒரு வேளை குளிச்சுட்டு ஒரு கோயிலுக்கு விளக்கு ஒரு எண்ணெய் கப்பு கொண்டு போய் கோயிலில் வச்சுருவாங்க. அந்த எல்லா விளக்கையும் ஏற்றுவாங்க கோயிலை சுற்றி. அதுக்கப்புறம் ஒரு சந்தனம் போட்டு வச்சுக்கிட்டு வருவாங்க. எல்லோரும் கொஞ்சம் பூக்கு ஒரு இலையை வச்சுன்னு போய் அங்கே கொடுப்பாங்க கோயிலில். இந்த மாதிரி சுத்தபத்தம்ன்றது ரொம்ப ஜாஸ்தி. அதனால் பல வகைகளில் அவங்ககிட்டயும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு நம்ம கற்றுக்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு. அண்டு ஸோ தே ஆர் ஒரு சராசரி வருமானம்ன்றது அவங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு பர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவாங்க. அதை எல்லோரும் நிறைய கோல்டு வச்சுருப்பாங்க அவங்க ஊரில். எல்லோரும் ஏதோ ஒரு சின்ன வீடாவது ஒரு நிலமாவது வச்சுருப்பாங்க. இங்கேருந்து போனவங்க குடிசை வச்சுருப்பான். ஆனால் அவங்கெல்லாம் ஏதாவது ஒரு சொந்தமாக ஒரு இடம் வீடு எல்லாம் வச்சுருப்பாங்க. அடுத்த கேள்வி. Question from Vasanthi Govindan. அருணகிரியார், பட்டினத்தடிகள், பத்ரகிரியார், பாம்பன் சுவாமிகள், வள்ளலார், வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் என சமீபத்தில் வாழ்ந்து மறைந்த மகான்கள் அனைவருமே பல கோவில்களுக்கு சென்று இறைவனை போற்றி பாடியிருக்கிறார்கள். பல சோதனைகளை அவர்கள் சந்தித்த போதும் ஒரு பற்றற்ற நிலையையும் ஞானத்தையும் தான் அவர்கள் இறைவனிடத்திலே யாசித்தார்கள். ஆனால் தற்போது பல ஆன்மீக பத்திரிகைகளில் வெளியிடப்படும் கட்டுரைகள் நமது கோவில்களும் யாகங்களும் ஹோமங்களும் லௌகீக அபிவிருத்தியை தரவல்லவை என்கிற ரீதியில் பல பதிவுகளை உள்ளடக்கி வெளியிடப்படுகின்றனவே. இது ஆரோக்கியமானது தானா? இறைவனை வழிபடுவது லௌகீக அபிவிருத்திக்காக மட்டும்தான் என்ற நம்பிக்கை நம் மக்கள் மனதில் ஏற்கனவே வேரூன்றிவிட்ட நிலையில் அவர்களுக்கு செல்ஃப் கண்டென்ட்மெண்ட் என்ற உலக வாழ்க்கையில் முற்றிலும் திருப்தி அடையும் நிலை வருவது எவ்வாறு சாத்தியம்? சாத்தியமில்லை. ஏன்னா இன்றைக்கி ஜனங்களை பொறுத்து மாத்திரம் எத்தத்தின்னா பித்தம் தெரியுங்கிற மாதிரி. அது காரணம் இவங்க லௌகீகம்ன்றாங்க இல்லையா? அது ஒரு வீடு வாசல், கல்யாணம், குழந்தை குட்டிங்க, இந்த மாதிரியான லௌகீக விஷயங்களை தான் இவங்க கடவுள்கிட்ட கேட்குறாங்க. இதுக்கு முன்னால் இருந்தவங்க கடவுள்கிட்ட கேட்டது வேறு. அவங்க கடவுள்கிட்ட போய் யாம் வேண்டு போய் பொன்னும் பொருளும் போகமும் அல்ல, நீ அன்பும் அருளும் அரணுமே யாம்னாங்க. எனக்கு பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், லக்ஸூரியஸ் லைஃப் எல்லாம் வேண்டாம், உன் அன்பை கொடு, தர்மமும் வாழ்கிற நிலையை கொடு, உன் அருளை கொடுன்னு கேட்டாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் பரிபாடல். இன்னொருத்தரும் வேண்டத்தக்க தருவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. எனக்கு என்ன வேணுன்றது உனக்கே தெரியும், எவ்வளோ தரணும் எப்போ தரணுன்றது உனக்கே தெரியும், அதனால் நான் உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க. இப்படிலாம் பக்குவமாக இருந்த ஒரு பக்தி.
அது வந்து சீசன்டு பக்தின்னுவாங்க. இன்றைக்கி இருக்கிறது அப்படி இல்லை, சீசனல் பக்தி. அது அந்தந்த சீசனுக்கு, இப்போ சபரிமலை வந்துச்சுன்னா அது ஒரு சீசன், புரட்டாசி சனிக்கிழமை வந்துச்சுன்னா அது ஒரு சீசன், ஆடி மாதம் வந்தால் கூழ் ஊற்றுறது, இந்த மாதிரி சீசனுக்கு பக்திகள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது இதெல்லாம் காமிய பக்தின்னுவாங்க. எனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கணுங்கிற ஒரு செல்ஃபிஷ் டிபெண்டன்சியில் வந்த வழிபாட்டு முறைகள் இல்லையா. அதனால் இது முழுமை அடைவதில்லை. ஆனாப்பட்ட பெரிய பெரிய மகான்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் கடவுளை எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னா, சிவனை கும்பிட்றதுக்கு போகிறாங்க, போயிட்டு ஒரு சொம்பு ஜலத்தை எடுத்துன்னு போய் நான் அவனுக்கு அபிஷேகம் பண்ணலான்னு கொண்டு வந்திருக்கேன். ஆனால் அவன் தலைமையில் கங்கை ஜொயின்னு போயின்னு இருக்குது. அது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. நீ தலையிலேயே கங்கையை வச்சுன்னு இருக்க, நான் வந்து இவ்வளோ சொம்பில் தண்ணி கொண்டு வந்திருக்கேன்ட்டு. கங்கைவார் சடையருக்கு அன்பராகில் அவர் கண்டீர் யாமடங்கும் கடவுளார். கங்கையை சடையில் வச்சுருக்க சிவனுக்கு பக்தனாக இருந்தால் அவனையே நான் கும்பிட்டுட்டு போகிறேன்றது தான் பద్ధதி அந்த காலத்தில். அதுக்கப்புறம் நான் பாடலான்னு பார்க்குறேன். முன்பக்கத்திலே நாரதர் தும்புருவெல்லாம் வந்து பாடின்னு இருக்காங்க. ஏதோ கொஞ்சம் டான்ஸ் ஆடலான்னு பார்த்தா திலோத்துமே ரொம்ப ஊர்வசியெல்லாம் டான்ஸ் ஆடின்னு உட்காந்து இருக்காங்க. நான் உனக்கு பூ இதெல்லாம் போடணுன்னு பார்த்தா இந்த உலகத்தில் எந்த பூ நீ படைக்காதது. இப்படி நான் யோசனை பண்ண எனக்கு தெரியுது, என்னால் உனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா உங்கள்கிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அதனால் ஒன்று கேட்குறேன், நான் யோசனை பண்ண தான் தெரியுது நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு. அதனால் நீ இன்னும் எவ்வளோ பெரிய ஆளுன்றது எனக்கு புரிய வைக்கணும். யூ ஹேவ் டு மேக் மீ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பிக் யூ ஆர் அண்ட் ஹவு ஸ்மால் ஐ ஆம். இதுதான் நான் அவங்ககிட்ட வைக்கிற ப்ரேயர் அப்படின்னு கேட்டவங்கலாம் இருக்கிறாங்க. அண்டு பெரிய பெரிய பாட்டெல்லாம் இருக்குது இதை பற்றி. அதாவது இவங்க தெலுங்கில் இவங்க அப்பா ஒரு பாட்டு பாடுவார், தெலுங்கு பாட்டு தான், ஆனால் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து உனக்கு தண்ணியில் அபிஷேகம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், ஆனால் அதில் மீன் தவகள் எல்லாம் போய் வச்சுக்குது. ஸோ அந்த தண்ணியை கொண்டு நான் உனக்கு என்ன பூஜை பண்ணுறது? ஏமி சேத்துராலிங்கா ஏமி சேத்து சிவபெருமானே நான் என்னையா பண்ணுவேன் గంగ ఉదగము తెచ్చి నీకు లింగ పూజలు చేదమంటే கங்கா ஜலத்தை கொண்டாந்து ஒரு லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறேன். గంగనున్నా చేప కప్ప ఎంగిలంటున్నది లింగ தவகளை மீனெல்லாம் அதில் போய் வச்சுக்குது. அக்ஷயாவுல பாடி தெச்சி காராம்பசுவனுடைய பாறை கொண்டாந்து உனக்கு அபிஷேகம் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த கண்குட்டியை அந்த மடியில் எச்சம் பண்ணி வச்சுக்குது. நான் எப்படி அந்த பாலை கொண்டாந்து உனக்கு அபிஷேகம் பண்ண முடியும்? అక్షయావుల లేకదూడా ఎంగిలంటున్నది లింగ తుమ్మి పువ్వులు తెచ్చి నీకు நல்ல வெள்ளை தும்ப பூவை கொண்டாந்து உனக்கு அர்ச்சனை பண்ணணும்னு மைண்டில் வருது. కొమ్మ కొమ్మకు కోటి తుమ్మెదా இந்த பூச்சிங்கெல்லாம் கிளை தாவி எல்லா பூவையும் நேஸ்டி பண்ணிடுச்சு. அந்த பூவை கொண்டாந்து நான் எப்படி உனக்கு கொடுக்கறது? మహానుభావా ஏ மகானுபாவனே, మాదేవ శంభో மகாதேவ சம்போ, మాలింగమూర్తి மகாலிங்கமூர்த்தி, ఏమీ సేతురాలింగ ఏమీ సేతురా. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, ஆனால் எவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குது பார்த்தியா? இதே தான் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் கூட பண்ணாங்க. The more they get close to God, they will understand how small they are. They will be humbled. நம்மளால் கடவுளுக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாது, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே கடவுள் கொடுத்தது தான் அப்படின்னு. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் மூலமாக நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு எதுவுமே வேஸ்ட் இல்லை இல்லையா? அந்த மாதிரி கடவுளுக்கு எதையாவது ஆஃபர் பண்ணணும்னு ஒருத்தன் நினைக்கிறான். ஆஃபர் பண்ணுற போது அவன் ஒன்றுத்தையும் யோசனை பண்ணுவான் இல்லையா, இது கொடுக்கலான்ட்டு. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூத் ப்ரஷ், அப்போ அவனுக்கு தோணுவான் இது சீப்பு கழுவுறதுக்கு உதவுமே அப்படின்னு. ஒரு அழுக்கு புடவை இல்லை அழுக்கு வேஷ்டி, இது என்ன பண்ணலான்னா இது வந்து தர துடைக்கிறதுக்கு உதவுமே அப்படின்னு. இப்படி ஒவ்வொன்றா அவன் வந்து டாய்லெட் கம்பவுண்டில் உட்காந்துன்னு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சான் அவனுக்கு,
இந்த கமோடில் ஊழுது இல்லையா, இதுதான் எதுக்கும் உதவாது அப்படின்னு நினைக்கிறான். அப்போ கமோட்லேருந்து அது சிரிக்குதான், அட பாவி, 8 மணி நேரத்துக்கு முன்னே நான் முந்திரி பருப்பு, திராட்சை, நெய், சக்கரை பொங்கலாக உன் வாய்க்குள்ளே போனேன். உன் வாய்க்குள்ளே போன பாவத்துக்கு என்ன நீ உதவாக்காரன்னு சொல்கிறியாடா, உலகத்திலே நீ தானே உதவாக்காரன்னு சொல்லிச்சான். அந்த மாதிரி கடவுளுக்கு நாம் எவ்வளோ ஏதாவது செய்யணுன்ற போது தான் நம்மக்கிட்ட இருக்கிற எது கடவுள் இல்லை நீயே சொல்லு. இப்போ காலையில் எழுந்திரிச்சு நீ ஒரு டீ குடிக்கிற, காப்பி குடிக்கிற, அந்த டீ காப்பி ஏதோ ஒரு ஊட்டியில் எங்கேயோ ஒரு டார்ஜிலிங்கில் வந்துச்சு. அந்த சக்கரை உத்தரப்பிரதேசில், ஆந்திராவில் இல்லை எங்கேயோ சக்கரை கரும்பு போட்டால் அதுலேருந்து சக்கரை மில்லுக்கு போயிட்டு சர்க்கரையாக வந்திருக்கு. ஒரு கருப்பு பசுமாடு பச்சை புல்லை சாப்பிட்டு வெள்ளைப்பாலை கொடுத்துருக்குது. கருப்பு பசுமாடு பச்சை புல்லை சாப்பிட்டு வெள்ளைப்பாலை கொடுத்துருக்குது. இந்த மூணையும் சேர்த்தா தான் நம்ம காப்பி டீயே குடிக்க முடியுது. அதுக்கப்புறம் நம்ம துணி போட்டுக்கலாம்னு நினைக்கிறோம். யாரோ ஒருத்தன் பருத்தியை விளை வச்சான், யாரோ அதை நெய்ஞ்சான், இன்னும் எங்கேயோ போச்சு, அது நல்லா கட்டாகி கலர் போட்டு எல்லாம் ஆகி டெக்ஸ்டைல் மில்லேருந்து நமக்கு வந்துக்குது. ரெடிமேடாக இல்லை, டெய்லர்கிட்ட தைச்சிக்கணுமோ. அப்போது இது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பின்னால் கடவுள் எவ்வளோ உழைச்சிருக்காரு. இப்படி நீ ஒவ்வொரு பொருளையும் யோசனை பண்ண உனக்கு புரிஞ்சிடும். ஒரு மரம்னு எடுத்துக்கோயே, நீ பிறந்த உடனே உனக்கு தொட்டில் கட்டினாங்க, அது மரம். அதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு படிக்க போனேன், அங்கே பிளாக் போர்டு மரம். நீ உட்காந்துக்கிற பெஞ்சு சேரு ஏதாவது இருந்தால் அதெல்லாம் மரம். அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் கட்டி ஃபஸ்ட் நைட்டுக்கு அனுப்புகிறாங்க, அது ஒரு மரம். இப்படி வாழ்நாள் பூரா உன் வாழ்க்கையில் மரம் இருந்துக்கிட்டே இருக்குதான். லாஸ்ட்டில் உன்னை பாட கட்டி தூக்கின்னு போகிறாங்க, அது கூட மரம் தான். அந்த மாதிரி இயற்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கூட நமக்கே தெரியாமல் நமக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மரம் இருக்குது, அது பட்டு போனால் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் விறகு எரிப்பாங்க. மரம் பட்டு போனால் என்ன, வீட்டில் விறகு எரிப்பாங்க. நல்ல மரமாக இருந்தால் டேபிள் சேரு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்முடைய மனம் பட்டு போச்சுன்னு வச்சுக்கோ, எதுக்கும் உதவாது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு மனுஷன் செத்து போயிடுறான், இவனை யாராவது வீட்டில் இன்றைக்கி சமைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இவன் கை காலை அப்படியே நம்ம வச்சு டெய்லி ஒன்று ஒன்று வச்சு காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாட்டுக்கெல்லாம் குக்கிங்கில் வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்களா? யாரும் இல்லை. நெருநாள் உடனொருவர் இன்றி இல்லை, நீ திருந்தவன் இன்னைக்கு இல்லைன்றான்லாம் இந்த உலகத்திலே தெரியுது. நீ நல்லாக்கிற வரைக்கும் முன்சாமி நாயக்கர் நல்லாக்கிறாரா, ஏழுமலை முதலியார் நல்லாக்கிறாரான்னுவாங்க. நீ காற்று உடம்புலேருந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன இன்னும் பாடி எடுக்கலையா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் யூ ஆர் நோ படி, ஸோ யூ பிகம் ஏ பாடி. அதுக்கப்புறம் நீ யார் என்ன எதுவுமே யாரும் பார்க்கறதே கிடையாது இந்த உலகத்தில். அதனால் இந்த உலகத்தில் நம்மக்கிட்ட நிறைய பாட்டு இருக்குது இதை பற்றி. மூக்கிலோடும் காற்று, மூக்கிலோடும் காற்றடா இந்த மூச்சு கூட கடனடா, உள்ள மூச்சும் போன பிறகு செல்லா நோட்டு உடம்படா, மூக்கிலோடும் காற்றடா இந்த மூச்சு கூட கடனடா, வட்டிக்காரன் நாளை வந்து வசூல் செய்வான் பாரடா, ஈட்டிக்காரன் போலி நின்று கூட்டி செல்வான் யமனடா, சலவை பண்ணி பெட்டி போட்ட சட்டைதான் இந்த கட்டையே, இந்த சட்டை கயற்றி ஆவி ஒரு நாள் தேடும் புதிய சட்டை, குருதி தோல் சதை எலும்படா இந்த கூட்டணிதான் உடம்படா, இந்த சம்ரஷ்ணா பாட்டு. இந்த அனித்தியமானது இந்த உலக வாழ்க்கைன்னு காட்டுற மாதிரி சம்ரஷ்ணாவில் நிறைய பாட்டெல்லாம் இருக்குது. மண்ணடிக்கு போகும் முன்னேன்னு ஒரு பாட்டு, அதில் இந்த உடம்புல 5 பொருள் தான் இருக்குது, ஒவ்வொரு பொருளும் வெளியே போயிடுச்சுனாக்கா நீ கோய்ந்தா அப்படின்னு 2 வரி ஒன்று சொல்லுங்க. மண்ணடியில் போகும் முன்னே மண்ணடியை சேர்ந்து விடு, பூமிக்கு அடியில் போகிற அதுக்கு முன்னால் மண்ணடிக்கு போகும் முன்னே நீ நின்ற இடம் கூட நின்னதில்லை அறிவாயா. இந்த உலகத்தில் நீங்கள்லாம் சொத்து வாங்குறீங்க, வாங்குற போது அந்த சொத்து நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு எல்லாம் 4 டைரெக்ஷன் எவ்வளோலாம் போட்டிருக்கும்.
ப்ளஸ் மீதி எல்லாமே ஒன்றே தான். இந்த விற்றவன் வாங்குறவன் பேர் மாத்திரம்தான் மாறும். ராமசாமி முன்சாமிக்கு தான், முன்சாமிக்கிட்டேருந்து குப்புசாமி வாங்கினான்ட்டு விற்றவன் வாங்கினவன் பேர் மாறுமே தவிர அந்த கண்டென்ட்டு அது எதுவும் மாற போகிறதே இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே கடவுளுக்கு தான். நீங்கள் சும்மா அங்கேருந்து இங்கேருந்து அங்கே வாங்கின்னு இருக்கீங்க, அது எதுவும் நம்மளுக்கு கிடையாது. அதனால தான் கண்டென்ட்டு மாறவே மாறாது, அந்த அந்த ஓனர்ஷிப் மாறின்னு இருக்கும். அம்பலமம் சிதம்பரத்தில் ஆடுகின்றான் சிவசங்கர், தந்தேகம் சுழல வைத்து தரணியை சுழற்றுகின்றான், காலத்தீ தலத்தினிலே காற்றானான் சிவசங்கர், தாளமொடு பாடி உன் தவிப்பெல்லாம் உரைத்து விடு. சம்ரட்சண பாட்டுங்க தான், நிறைய பாட்டு இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ எல்லாம் இந்த மாதிரி இது எல்லாமே மாயை தான், இதெல்லாம் மாட்டிக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய பாடல்கள். ஆனால் ஜனங்க அதை சீரியஸாக நினைக்கிறது இல்லை. ஏன்னா எல்லோரும் நினைக்கிறான் மற்றவங்க செத்துனே இருப்பாங்க, நான் மாத்திரம் இன்னும் உயிரோடு இருப்போன்னு நினச்சிக்கிறாங்க. இந்த இந்தியா கவர்மெண்ட்டாவது 5 ஆண்டு திட்டம் போடுது, நாம்பெல்லாம் 50 ஆண்டு திட்டம் போடுறோம். நாம் கல்யாணம், குழந்தை, அவங்க படிக்கிறது, அவங்களுக்கு கல்யாணம், பேர குழந்தைங்க, இப்படி வரிசையாக நம்ம திட்டங்கள் 50 ஆண்டுக்கு போயிட்டே தான் இருக்கும் இல்லையா? வியட்நாம் வீடு சினிமாவில் சிவாஜி கணேசன் சொல்லுவார், நான் முந்திக்கினா நான், நீ முந்திக்கினா நீ, அதுதான் உலகம். யாரும் இப்போ நானே கூட இருக்கேன், பேசிக்கினே போட்டாலையும் போடுவேன் என்னப்போ. அண்டு ஒரு 2 வீடு வரை உறவு, வீதி வரை மணி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார் மேல்ன்றது தான் நிஜம். அதனால் அனித்தியமானது இந்த உலகம். நெருநல் உடனொருவன் இன்று இல்லை, நேற்று இருந்தவன் இன்றைக்கி இல்லைன்றது தான் உலகத்தில் மிகப்பெரிய பெருமை. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாரும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீர் உலகத்தீரே, அழுதா வந்துட்டு போனானா வந்துட்டு. அப்போது உம்பர் பரவும் திருத்தணிகை மலைமேல் இருப்பார்க்கு தும்பக்குடலை எடுக்காமல் அவல வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அலைகின்றேன், சிவ கனியை சேர கருதுகிறேன். திருத்தணி மலை மேலே இருக்கிற முருகனுக்கு பூ கொண்டு போய் கொடுத்து அர்ச்சனை பண்ணலான்னு எனக்கு புத்தி வர மாட்டேன்னுது. எப்போ பாரு என்ன கேஎஃப்சியில் சாப்பிட்லாமா, சரணப்பான் சங்கீதாவான்னு எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்குன்னு தேடி தேடி அலைஞ்சின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அதனால் மணிமேகலையில் அந்த காலத்துக்கு தான் எப்படி ஒரு என்ஜின் டிரைவர் ரயிலில் அந்த காலத்தில் அந்த புக்கு என்ஜின் தானே, அப்போ கறியை தூக்கி தூக்கி போட்டுனே இருப்பான் அந்த நெருப்பில். அந்த மாதிரி சுடுகாட்டில் ஒரு என்ஜின் டிரைவர் இருக்கிறான், அவன் பேர் யமன். அவன் சுடுகாட்டில் நெருப்பு ஊட்டிட்டு அதில் சின்ன குழந்தைன்னு பார்க்க மாட்டானா, ஆண் பார்க்க மாட்டானா, பெண் பார்க்க மாட்டானா, வயசானவங்க பார்க்க மாட்டானா, ஒவ்வொரு பாடியாக தூக்கி தூக்கி உள்ளே போட்டுனேக்கிறானா. இதை பார்த்து கூட ஜனங்களே நீங்கள் இந்த உலகத்தில் நிலையாக இருக்க முடியும்னு நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, கொடுந்தொழிலாளன் முதியோர் என்னான் இளையோர் என்னான், கொடுந்தொழிலாளன் கொண்டனன் குயிப்பையோ அழல்வாய் சுடலை தின்ன கண்டும். சுடுகாட்டு நெருப்பில் சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டுனுக்குது நெருப்பு, அதை பார்த்து கூட கொடிய தொழிலை செய்கிற யமதர்மன் ஒருத்தர் இருக்கான், அவன் நம்ம உயிரையும் எடுப்பான்னு நமக்கு ஏன் தோண மாட்டேங்கிறது அப்படின்னு பாட்டு. உலகத்திலேயே ரொம்ப பெரிய அதிசயம் என்னென்னா, நேற்று இருந்தவன் இன்றைக்கி இல்லைங்கிறது தான். உடனுடன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து இவளுக்கு. நம்ம கண்ணெதிரிலேயே நம்ம பார்த்துனே இருக்கிறோம். யாருன்னா இருக்கிறாங்களா? அலெக்சாண்டர் தி கிரேட்டு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி எல்லாம் போட்டாங்க, யாருமே இல்லை. ஸோ உலகத்தில் நம்ம கண்ணெதிரிலேயே எல்லோரும் போயினே தானே இருக்கிறாங்க. அதனால் நான் சொன்ன பட்டினத்தார் கதை தான். ஒரு வீட்டில் யாரும் இறந்து போயிட்டாங்கன்னு எல்லோரும் விழுந்து அழுதுன்னுக்கிறாங்களாம். அந்த தெரு வழியாக போகிற பட்டினத்தார் அவரும் போய் விழுந்து அழுகுறாராம். எல்லோரும் என்ன சாமி இறந்து போனவங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களான்னா, அதெல்லாம் இல்லைப்பா, அவர் போட்டாரு நீங்கள்லாம் அழுகுறீங்க, நீங்கள் போகிற போது எனக்கு தகவல் சொல்லுவாங்களோ இல்லையோ, அதனால் உங்களுக்கு சேர்த்து இப்பயே எழுதிட்டு போடுறேன்னாராம் அவர். அதனால் உலகத்தில் யாராக இருந்தாலையும் போவாங்க. ஏதோ ஒரு பாட்டு கூட இருக்குது, சுற்றிவிட போகுது சுற்றம், சுடுகாட்டுக்கு தூக்கின்னு போக போகிறாங்க, அங்கே சுற்றிவிட போகுது சுற்றம், இந்த வாழ்க்கையில் நம்ம ஏன் ஏமாந்துன்னு இருக்கணும்னு சொல்லி சீச்சி மனமே உனக்கு என்ன வாய் அப்படின்வாங்க. உலகத்தில் எது இதெல்லாம் நிலைன்னு நினச்சிக்கிட்டு அழுதுட்டு உக்காண்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எதுவும் நிஜம் இல்லை இந்த உலகத்தில். நான் சொல்லிக்கிறேன் ஒரு டால்ஸ்டாய் கதை. ஒரு அற்பங்காரன் இறந்து போகிறான், ஒரு கை குழந்தையை பெற்றுட்டு அம்மா கறி இருக்கா. எவன் போய் அந்த உயிரை எடுத்துகிட்டு வா அந்த பொம்பளை இதுங்கிறான். இந்த யமதூதன் நினைக்கிறான், ஐயோ அப்பனும் இறந்து போட்டான், அம்மாவையும் தூக்கின்னு போட்டான், இந்த குழந்தைக்கு யார் கதி
அப்படின்னு அவன் உயிரை எடுக்கிறதுக்கு யோசனை பண்ணுறான்னா அதுக்குள்ளே வேற யமதூதன் வந்து அம்மா உயிரை எடுத்துன்னு போடுறான். இவன் மேலே போனவுடனே உனக்கு தேவலோக ரகசியம் தெரியல, நீ பூமிக்கு போய் தெரிஞ்சப்புறமான்னு இவனை தூக்கி குண்டு கட்டால் ஆகாசத்துலேருந்து கீழே போட்டுறாங்க. இவன் கண்ணங்கரையேன்னு ஆகி போய் துணியே இல்லாமல் ஒரு பார்க்கில் குளிரில் நடுங்கின்னு இருக்கான். அந்த வழியாக போகிற ஒரு டெய்லரு இவனை பார்த்துட்டு அவன் மேலே இருக்கிற துண்டு கொடுத்து கட்டிக்கோ என் வீட்டுக்குவான்னு கூட்டின்னு போகிறான். போய் கதவு தட்டுறா, என்ன வருமானம்ன்றா பொண்டாட்டி. ஒன்றும் இல்லைன்னொடனே தண்டசோறு அப்படின்றா, கதவு சாத்திடுறா. ஸோ நம்ம டெய்லர் ஒரு திண்ணையில் படுத்துக்கிறாரு, யமதூதன் இன்னொரு திண்ணையில் படுத்துக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து அவள் வரா, சரி சரி வா கோட்டிக்கோன்றா. இவன் ஒரு விருந்தாளிக்கிறானே, அவனை அடிக்க வர்றான். இவனால் எங்களுக்கு எதுக்கு சண்டைன்னு சொல்லி இவன் மூஞ்ச பார்க்குறான், ஒரு ஸ்மைல் அப்படியே போயினே இருக்கிறான். சரி சரி வான்றா, திருப்பி அவன் மூஞ்சி பார்க்குறான். கண்ணங்கரையேன்னு உடம்பு கொஞ்சம் மாறுது, மாநிலத்துக்கு மாறுது. இப்போ டெய்லர் சொல்கிறான், நான் வந்து சம்பளம்லாம் கொடுக்க மாட்டேன், சாப்பிட்டுக்கோ, எங்கள் வீட்டில் இருந்துக்கோ, இந்த காஜா பட்டன்லாம் தைக்கிற வேலையை செஞ்சுன்னு அப்படின்னுறோம். ஒரு 10 வருஷம் ஓடுது. ஒரு குதிரை வண்டியில் ஒரு பணக்கார பொம்பளை வர்றா. ஒரு 10 வருஷம் ஆனால் ஒரு பெண் குழந்தை கூட ஒரு சின்ன குழந்தை, 2 பேரும் வராங்க. இவ சொல்கிறா, இந்த 10 வருஷம் ஆன குழந்தைக்கு கொஞ்சம் லூஸ் விட்டு தைக்கணும், ஏன்னா அது கை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு. இந்த குழந்தைக்கு எப்படி வேணா செய்யணும். இவன் அந்த குழந்தைய பார்க்குறான், லேசாக சிரிப்பு வருது, இன்னும் கொஞ்சம் கலர் வருது இவனுக்கு. அதாச்சு. ஒரு 2-3 வருஷம் ஆனோடனே இவனே பெரிய டெய்லர் ஆகிட்டான். ஒரு பணக்காரன் காரில் வந்து இறங்குறான். இறங்கி 10 மீட்டர் துணியை கொடுத்து இதில் 20 வருஷம் தாக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சூட்டு கோட்டு தேங்கி ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போகணுன்றான். இவன் 1 நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு, நம்ம டெய்லர் அசிஸ்டன்ட் இப்போ டெய்லர் ஆகிட்டார்ல, சும்மா இருக்கிறார். டெய்லர் கேட்குறான், என்னடா இவ்வளோ நாளாக நல்லா இருந்தியே, ஒரு வார்த்தை பேச மாட்டேன் இவன் அப்படின்னு. உடனே அவன் டர்ன்னு அதை கிழிக்கிறான். ஒரு பெட்டு கவரு ஒரு தலைகாணி உரத்து வைக்கிறான். அப்போ கார் வந்து நிற்கிது. சொல்கிறான், எங்கள் முதலாளி மண்டியை போட்டாருங்க, அதனால் சூட்டு கோட்டு வேணாம், அவரை சுடுகாட்டுக்கு எடுத்துன்னு போகிறதுக்காக ஒரு பெட்டு கவரு இது தலைகாணி உரத்து வச்சுருங்கன்றான். இவன் உடம்பு வெளியே தங்கமாகிட்டு டாயின்னு மேலே போகிறான். அப்போ அவன் கேட்குறான், நீங்கள் யாரா, இது வரைக்கும் 3 தடவை தான் சிரிச்சேன், ஒவ்வொரு தடையும் கலர் மாறிக்கினே வந்துச்சு அப்படின்னு இவன் சொல்கிறான். நான் யமதூதன், தேவலோக ரகசியம் செஞ்ச அப்புறம் நீ வாணி என்னை பூமியில் தூக்கி போட்டாங்க, அப்போ நீ என்னை தூக்கின்னு போனேன். உன் பொண்டாட்டி என்னை அடிக்க வந்தபோது அவள் ஃபேஸில் மூத்த தேவி தெரியா, தரிசனத்துக்கு காரணமானவா. சரி சரி வான்னு கூப்பிட்ட போது ஸ்ரீதேவி தெரிஞ்சா. அப்போ ஜனங்க சுகப்படுறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் காரணம் அவங்களுடைய ஆட்டிடியூடு தான். இலர் பலர் ஆகிய காரணம். என் உலகத்தில் ரொம்ப பேர் இல்லாத இருக்காங்கன்னா அவன்லாம் தான தர்மமே பண்ண மாட்டேன்றான், அதனால அவன் தர்த்தத்தில் இருக்கிறான். அறத்தாறு இது வேண வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடையணும். அடுத்த நிமிஷம் வான் கூப்பிட்டா இல்லையா, அப்போ மூத்தில் ஸ்ரீதேவி வந்துச்சு. இப்போ இதுவே தெரியாமல் ஜனங்களாக இருக்காங்களே, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு அதித்தி தேவோ பவ. கூப்பிட்டு விருந்தாளிக்கு சாப்பாடு போகிறது தான் இல்லற வாழ்க்கை. இது தேவலோக ரகசியம் 1. 2வது, 10 வருஷம் கழித்து சாரட்டு வண்டியில் பணக்காரி கூட்டின்னு வந்தா இல்லையா, அந்த பொண்ணு தான் கையில் லூசு வச்சுதுன்னு சொன்னால. நான் இந்த குழந்தைய அம்மா இருந்துட்டா யார் பார்த்துக்குவாங்கன்னு. இப்போ கடவுள் அம்மா வந்து ஏழை, ஒரு பணக்காரி, அவளுக்கு இவளை எடுத்து வளர்க்குற மாதிரி நல்ல புத்தியை கொடுத்து அவளுக்கு நல்ல துணி வாங்கி தைக்கிற மாதிரி வச்சுருக்கான். இது நான் பார்த்தேன், கடவுளுடைய திட்டங்கள் நமக்கு புரியாது அப்படின்னு. இது தேவலோக ரகசியம் 2. 3வது, 3 நாளில் சாக போகிறவன் நான் ரொம்ப நாள் கூட்டம் வச்சுருப்பேன், எனக்கு நல்லா டெய்லரிங் வச்சு தைக்கணும் சூட்டு கோட்டுன்னு சொன்னானே, நான் எம்என் டிபார்ட்மெண்ட்டு எனக்கு தெரியும் அவன் போகிறேன் 3 நாள்லன்ட்டு. இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டு தேவலோக ரகசியம் 3. மனுஷங்க வேலை நமனும் வருவானில் தம்பி தனையா துணை அம்மா மாதிரி தான் எவன் வரப்போகிறான்னு தெரியாமையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதான் டால்ஸ்டாய் எழுதின கதை. இது டால்ஸ்டாய் பெரிய அறிவாளி, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அழகாக சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன இன்னொரு கருத்தும் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ஏழை எப்போ பாரு கடவுள்கிட்ட கெஞ்சிக்கிட்டே நான் என்ன நீ என்னெல்லாம் வைக்கலேன்ட்டு, ப்ரூஸ் த அல்மைட்டி மாதிரின்னு வச்சுக்கோயேன். அவனும் புலம்பியே இருப்பான். இப்போ கடவுள் ஆகாசத்தில் ஏணியிலேருந்து இறங்கி வந்து 24 மணி நேரத்துக்கு நீ தான் கடவுள்னும். அதில் அவனுக்கு வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் தான் ப்ரூஸ் த அல்மைட்டி. அதுதான் உங்கள் தேங்காய் சீனிவாசன் யாருன்னு நினச்சி அரை எண் ஏதோ போட்டு சினிமா கூட வந்துச்சு தமிழில், சந்தானம் காப்பி.
ஸோ அந்த இவன் இருக்கான் இல்லையா, யார் சொன்னேன், புரூஸ்லி சொல்லிட்டேன், புரூஸ் அல்மேட்டி சொல்லிட்டேன். கடவுள்கிட்ட புலம்பிலே இருக்கிற ஒரு ஆள். அப்போ கடவுள் சொல்கிறாரு, நாளை காலையில் பக்கத்தூர் பஞ்சாயத்து தலைவரை போய் பாரு, உனக்கு நிறைய இடம் கொடுக்க சொல்லிட்டேன்னு. ராத்திரிலாம் தூங்கவே இல்லை. தலைவரை போய் கத்தால் பார்க்குறான். ஆமாம், காலையில் 6 மணிக்கு கிளம்பி இந்த இடம்லாம் எங்கள் ஊரில் இருக்குது, நீ சாயந்தரம் 6க்குள்ளே எவ்வளோ தூரம் ஓடுறியோ உனக்கு கொடுத்து சொல்லிட்டாரு கடவுள்னா. இவன் சும்மா சாப்பிட்டா ஓட முடியாதுன்னு ஒரு ஃப்ளாஸ்கில் தண்ணி, பாட்டிலில் தண்ணி மாத்திரம் எடுத்துன்னு 6 மணிக்கு ஓட ஆரம்பித்தான். 12 மணிக்கு பார்த்தா நிறைய இடம் இருந்துச்சு. சரி இன்னும் கொஞ்சம் ஓடிடலாம் அப்படின்னு 7 மணி நேரம் ஓடுறான். திரும்பி 5 மணி நேரத்தில் வந்துடுறான். வரபோது டயர்டாக இருக்குது இல்லையா, ஏன்னா 7 மணி நேரத்தில் உடனே 5 மணி நேரத்தில் திருப்பி வரணும். அந்த வின்னிங் போஸ்கெட்டு துப்புக்குன்னு செத்துப்பிட்டான். அப்போ ஊருக்காரங்கெல்லாம் கேட்டாங்க, இவனுக்கு வேண்டியது 6 அடி நிலம், பாவி ஓடினே தான் பாருன்னு. அந்த மாதிரி நமக்கு கூட 6 அடி நிலம் தான் வேணும். நீ குள்ளமாக இருந்தானா 5 அடி கூட போடும் இல்லையா. ஆனால் நாம் மாஞ்சி ஓடினேங்கிறோம். கடைசியில் யாராக இருந்தாலும் ஒன்றுமே இல்லை இல்லையா, எதையும் எடுத்துன்னு போக போகிறதில்ல. உங்கள்கிட்ட மோதிரம் இருந்தாக்கா ஞாபகார்த்தமாக வச்சுக்கிட்டோன்னு கட்டிக்குவான். உங்கள் அம்மா தாலியில் தங்க இருந்தாக்கா பூஜையில் வச்சுக்கிறேன்னு கட்டிடுவாங்க. ஒரு மஞ்சள் கொம்பு கட்டி துரத்தி விட்ருவாங்க. எதுவும் ஒன்றுது இல்லை, எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். இதுக்கு நம்ம இவ்வளோ பெரிய உலகத்தில் மாஞ்சி சம்பாதிக்கிறோம், பேங்கில் போடுறோம், வயிற்றை கட்டுறோம், வாயை கட்டுறோம் இல்லையா. தேவையில்லாத இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஜனங்களுக்கு என்றைக்கு புரியுதோ அன்றைக்கி அவங்க டேட் கம்பார்ட்மெண்ட்ஸ்னு பேர். இன்றைக்கி ஒரு நாள் தான் நிஜம். இன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறத பிளான் பண்ணி அதை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வழியை கற்றுக்கோ. திஸ் கால் லிவிங் இன் டேட் கம்பார்ட்மெண்ட். எஸ்டர்டே வாஸ் அ வேஸ்ட் பேப்பர் இல்லையா, தூக்கி குப்பையில் போட்டேன். டுடே இஸ் எ நியூஸ் பேப்பர், டுமாரோ இஸ் எ கொஸ்டின் பேப்பர். நாளைக்கு கேள்வி பேப்பர் வந்த பிறந்தான் 9 மணிக்கு மணி அடிச்ச உடனே தான் வாத்தியார் கொடுப்பாரு உங்ககிட்ட கேள்வி பேப்பர். நாளைக்கு அதை நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நியூஸ் பேப்பர். அதனால் வேஸ்ட் பேப்பரை பற்றியும் கவலைப்படாத, நாளைக்கு உள்ள கொஸ்டின் பேப்பரை பற்றி கவலைப்படாத, நியூஸ் பேப்பர் இருக்குது இல்லையா இன்றைக்கி. அதனால் திஸ் இஸ் கால் லிவிங் இன் த ப்ரெசண்ட். ப்ரெசண்ட்னா என்ன, பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். ஸோ ப்ரெசண்ட் இஸ் எ ப்ரெசண்ட் யூ ஃப்ரம் காட். நிகழ்காலம் என்பது கடவுள் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பரிசு. ப்ரெசண்ட் இஸ் எ ப்ரெசண்ட் ஃப்ரம் காட் டு யூ. அதனால் இதை நல்லா வாழ்கிற வித்தியை கற்றுக்கிட்டாவே நீ சந்தோஷமாக இருப்பேன். இதுதான் டேட்ன்றது. இன்றைக்கி உள்ளதை இன்றைக்கி திங்க் பண்ணு, நேற்றை பற்றி கவலைப்படாத, நாளைக்கு பற்றி யோசனை பண்ணாத, ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். இவ்வளோதான் வாழ்க்கை. இதை நீ ட்ரெயின் பண்ணிட்டியானா உனக்கு ப்ராப்ளம் வராது. Yesterday, today is the tomorrow about which you are worrying yesterday. Today, இன்று என்பது நீ நேற்று பார்த்து பயந்து கொண்டிருந்த நாளை. Today was the tomorrow about which you are worrying yesterday. அதனால் அன்றைக்கி உள்ளது அன்றைக்கி பாரு. இப்போ 7/23 நல்லா தானே நடந்துக்குவோம் லைஃப்பில். ஒரு கோயிலுக்கு வந்துக்கிற, உனக்கு காஞ்சிபுரத்துலேருந்து ஒரிஜினல் வரதராஜசாமி கோயில் காஞ்சிபுரம் இட்லி உனக்கு கொடுத்துக்கிறாங்க. அப்போ காஞ்சிபுரம் வரதராஜசாமியோட பிரசாதம் கம் இட்லி. அந்த தொட்டுக்கிறதுக்கு வேறு ஏதோ காரக்குழம்பு மாதிரி கொடுத்துக்கிறாங்க, வத்த குழம்பு ஏதோ கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பழம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, ஏதோ கொஞ்சம் ஸ்வீட்டு வேறு ஏதோ கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. வேறு ஏதோ கூட கொடுத்து மாட்டா, சீடை முறுக்கெல்லாம் வேறு கொண்டாந்தேன் அங்கேருந்து. ஏதோ பாட்டெல்லாம் பாடினாங்க அவங்க. இப்போது இதெல்லாம் பேசின்னு இருக்கோம் நம்ம கடவுளை பற்றி இல்லையா. எல்லாம் நல்லா தானே போயினுக்குது. நீ இதில் உன் பிளானிங் என்ன ஆகுது? உன் பிளானிங் ஏதாவது இருக்குதா? தானே தானே நடக்குது. உனக்கு வரணுங்கிற எண்ணங்குது, வர்றதுக்கு பஸ் சார்ஜுக்கு இல்லை ஸ்கூட்டருக்கு ஊற்றுறதுக்கு பெட்ரோலுக்கு எண்ணெய்க்கு காசுக்குது, வர்ற எண்ணம் வந்துருக்குது இல்லையா. ஸோ எல்லாம் நல்லாவே நடந்துட்டுது. இவ்வளோ தான் பகவத்கீதை இதுதான் சொல்கிறது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இனி எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஓனர்ஷிப்னுவாங்க, நான் எதையோ சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா, அதுலேருந்து தப்பிச்சிட்டாவே நம்ம சந்தோஷமாக இருப்போம்.
நம்ம எதுவுமே பிளான் பண்ண தேவையில்லை. அதனால் நோ பிளானிங். அப்போ நடக்காமல் போயிடுமானா எல்லாம் நடக்கும். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் 20 வயசோ 40 வயசோ 50 வயசோ நீ பிளான் பண்ணி என்ன நடந்துச்சு? இல்லை நீ பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினச்சிருந்தாக்கா ஆகிருக்க போறியா? இல்லை கவர்னர் ஆகணும், இல்லை மந்திரி ஆகணும்னு ஆகிருக்க போறியா? என்ன ஆனையோ ஆயிட்டு, நீ ஹஸ்பண்ட் ஆன, அப்பன் ஆன, எல்லாம் ஆயிட்டு இல்லை. ஏன் இப்போ எங்கிட்ட 45 வயசாகி கல்யாணம் ஆகலன்னு சொல்கிறவங்களாங்கிறான். உனக்கு கல்யாணம் ஆகி மனைவி இருக்காங்க, சாப்பிட்றதுக்கு இருக்குது, குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ உன் திட்டத்தில் என்ன நடந்துச்சு? எல்லாம் நல்லா தானே பண்ணிக்கிறார் சாமி. அதனால் அவரை இன்னும் கொஞ்சம் நம்பி பாரு. அடுத்தது என்ன நடக்குமோ பார்க்கலாம். பாருங்க. குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, எனக்கு குறையொன்றும் இல்லை ஐயா. நிறைவோடு எமை காக்க நீ வந்தாய், உனக்கு நிகரீதும் இல்லை ஐயா. குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, எனக்கு குறையொன்றும் இல்லை ஐயா. ஒரு நாளேனும் உனை காண முடியாமல் போனாலும் முடியாதையா. நிலை கொள்ள முடியாதையா. உன் நினைவன்றி வேறொன்றை நினைத்திட நினைத்தாலும் இல்லாத நினைவேதையா. நீ இல்லாத இடமேதையா. என் கண் பார்வைதனில் தோன்றும் காட்சிகள் யாவிலும் சிரிக்கின்ற முகம் தானையா. நீ சிரிக்கின்ற முகம் தானையா. இது நான் என்றிருந்தாலும் நான் அல்ல நீ என்ற நிலை எனக்கு அருள்வாய் ஐயா. இது நான் என்றிருந்தாலும் நான் அல்ல நீ என்ற நிலை எனக்கு அருள்வாய் ஐயா. குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, எனக்கு குறையொன்றும் இல்லை ஐயா. இனி என் வாழ்வில் நான் போகும் ஒவ்வொரு பாதையும் நீ காட்டும் வழிதானையா. அது நீ காட்டும் வழிதானையா. அதில் குறை என்று வந்தாலும் இடர் கண்டு குறை தீர்க்க உன் தீட்சை அருள்வாய் ஐயா. நீ உன் தீட்சை அருள்வாய் ஐயா. இனி நான் பாடும் ஒவ்வொரு பாட்டிலும் உள்ளிருக்கும் பொருளாக வருவாய் ஐயா. ஒரு நாளில் ஒரு முறையிலும் உன் புகழ் நான் பாடும் வரம் ஒன்று அருள்வாய் ஐயா. ஒரு நாளில் ஒரு முறையேனும் உன் புகழ் நான் பாடும் வரம் ஒன்று அருள்வாய் ஐயா. குறையொன்றுமில்லாத கோவிந்தா, எனக்கு குறையொன்றும் இல்லை ஐயா. நிறைவோடு எமை காக்க நீ வந்தாய், உனக்கு நிகரேதும் இல்லை ஐயா. குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, எனக்கு குறையொன்றும் இல்லை ஐயா. கோவிந்தா. மனதில் வாழும் ஈசனை மகிழ்ந்து செய்வோம் அர்ச்சனை. மனதில் வாழும் ஈசனை மகிழ்ந்து செய்வோம் அர்ச்சனை. காணும் காட்சிகள் யாவிலும் எங்கள் கடவுளே சிவசங்கரம். மனதில் வாழும் ஈசனை மகிழ்ந்து செய்வோம் அர்ச்சனை.
திருப்பதி சிவசங்கரம் இரு கைகளில் சங்கு சக்கரம் அள்ளி வழங்கிடும் பொன்கரம் அந்த அமுத சுரபி சங்கரம் உயிரில் கலந்த சங்கரம் என் உணர்வில் நிறைந்த சங்கரம் சங்கரம் மனதில் வாழும் ஈசனை மகிழ்ந்து செய்வோம் அர்ச்சனை பார்வை ஒன்றே போதுமே நம் பாவம் யாவும் தீருமே கருணை பொழியும் உள்ளமே இவரணைக்க நோயும் போகுமே கண்டு கொண்டேன் ஐயனை இனி பிறவி எதற்கு போதுமே போதுமே மனதில் வாழும் ஈசனை மகிழ்ந்து செய்வோம் அர்ச்சனை காணும் காட்சிகள் யாவிலும் எங்கள் கடவுளே சிவசங்கரம் கடவுளாய் வந்த ஆனந்தம் நாம் காணும் நொடிதனில் பேரின்பம் மனதில் வாழும் ஈசனை மகிழ்ந்து செய்வோம் அர்ச்சனை நாகவிந்துகலாதி நமோ நம வேதமந்திரஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி दीपमंगल ज्योति नमो नमः तूय अम्बल लीला नमो नमः देव कुंजरी नमो नमः अरुள் தாராய் ஈரலும் பர கோலால பூஜையும் கோதலும் துணையாசாரமே ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஈரலம் புகழ் காவேரியாள் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக வயலூரா ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம்
சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.